விசுவாசம். விசுவாசத்தை குறித்து கோரி டென் பூம் என்பவர், கண்ணுக்கு தெரியாததை பார்ப்பது விசுவாசம், நம்ப முடியாததை நம்புகிறது விசுவாசம், சாத்தியமற்றதை பெற்றுக்கொள்வது விசுவாசம் என்கிறார். மார்ட்டின் லூத்தர் கிங் விசுவாசம் பற்றி கூறும்போது, முழு படிக்கட்டையும் பார்க்க இயலாவிட்டாலும் முதல் அடியை எடுத்து வைப்பதே விசுவாசம் என்கிறார். வேதம் விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம எதை நம்பி இருக்கோமோ அதை உறுதியாக இருக்கணும். எதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 49வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீர் என்னை நம்ப பண்ணின நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நான் நம்புகிறோம். அதில் உறுதியாக இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இது கப்பர்நகூம்ன்ற பட்டணத்தில் நடைபெற்ற சம்பவம். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் இருக்கார். அப்போ ராஜாவோட மனுஷரில் ஒருத்தனோட மகன் வியாதியாக இருக்கிறான். அவன் மரணத்தின் தருவாயில் இருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னோட மகனை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி இயேசுவின் இடத்துல கூப்பிட்றான். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யோவான் 4வது அதிகாரம் 49வது வசனம். அப்போ இயேசு அவனுக்கு பதில் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்புனா, என் மகன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு திரும்பி போனான். போகிற வழியிலே அவனோட ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, உன் மகன் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மணி நேரத்தில் அப்படின்னு விசாரிக்கும்போது, இயேசு எந்த நேரத்தில் உன் மகன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொன்னாரோ அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு சுகமாச்சு அப்படின்றத அறிந்து அவனும் அவன் குடும்பத்தாரும் இயேசுவை விசுவாசித்தாங்க. அப்போ அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம எதை நம்பி இருக்கிறோமோ அதில் நம்ம உறுதியாக இருந்தோன்னா அதுதான் விசுவாசம். இன்னொரு சம்பவத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா 7வது அதிகாரம். அங்கே ஒரு 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிகாரி, ரோம அரசால் நியமிக்கப்பட்ட 100 போர் சேவகர்களுக்கு அதிகாரி. இவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கான். அவனோட வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்குறான். ஆள் அனுப்பி மூப்பரை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அப்போ அந்த 100க்கு அதிபதி தன்னோட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து சமீபமாக வர்றதை அறிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம், நான் அவர்கிட்ட வர்றதுக்கும் தகுதி இல்லை, அவர் என்னோட வீட்டுக்கு வரவும் நான் பாத்திரன் இல்லை, அவரை ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னோட வேலைக்காரன் சுகமாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு நிறைய அதிகாரம்லாம் இருந்துச்சு. அவன் ஒருத்தனை போன்னு சொன்னால் போகிறான், வான்னு சொன்னால் வர்றான், இதை செய்யின்னு சொன்னால் அதை செய்கிறான். அவனோட வார்த்தைக்கே வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவன் சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் இயேசுவோட வார்த்தை அதை விட வல்லமையானது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகிடுவான், இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தான். அதையே சொன்னான். அப்போ இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் பார்க்கல
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ அனுப்பப்பட்டவங்க அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அனுப்பப்பட்ட மனுஷர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலைக்காரன் சுகமாகி இருக்க கண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எதை நம்புகிறோமோ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி இருந்தோன்னா அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். மூன்றாவது சம்பவம் ஒரு ஜப ஆலய தலைவன் எதிரு தன்னுடைய குமாரத்தி 12 வயது உள்ள மகள் சரீர சுகவீனமாக இருக்கா, மரண தருவாயில் இருக்கா. அவளை இயேசு சுகமாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு வந்தோடனே இயேசுவும் அவரோடு கூட யபிருவோட வீட்டுக்கு, ஜப ஆலய தலைவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு வர்ற வழியில் அங்கே 12 வருஷமாக இரத்தப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஊடாலே இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு அற்புத சுகம் கிடச்சிருது. யாருக்கும் தெரியாது அவள் தொட்டது. ஆனால் இயேசு கேட்குறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறார். இது லூக்கா 8வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். கேட்ட உடனே அப்போ பேதுரு சொல்கிறார், இவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு கேட்டோடனே, இல்லை என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது, யாரோ ஒருத்தருக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்ன உடனே அந்த பெண் நான் தான், எனக்கு வியாதியாக இருந்துச்சு, நான் தொட்டேன், எனக்கு சுகம் கிடச்சிருச்சு அப்படின்றத எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறான். அப்போ யபிரு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள தைரியம் வருது. சரி, இயேசு என் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மக சுகமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் வர்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே அவன் வீட்டில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, உன் மக மரித்து போயிட்டா, இனி போதகரை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ யபிருக்கு முன்னாடி ரெண்டு செய்தி இருக்குது. ஒன்று, வீட்டில் இருந்து வர்றவன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், அவன் குமாரத்தி மரித்து போயிட்டா அப்படின்ற செய்தியை சொல்கிறான். இயேசுவை இனிமேல் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் இயேசு சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு, உன் மக ரட்சிக்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இந்த யபிரு 2 வார்த்தையில் யாருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்பட போகிறாருன்றது தான் முக்கியம். ஆனால் யபிரு இயேசுவை தொடர்ந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வீட்டில் இருந்தவங்ககிட்டெல்லாம் இயேசுவோட வார்த்தையை அவன் விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொண்டான், அதன்படி செயல்பட்டான். தன்னோட வீட்டுக்கு இயேசுவை நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வரான். ஆனால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவள் மரித்து போகலை, நித்திரையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த கூட்டம் மரித்த பிள்ளையை தான் பார்த்தாங்க. அவர் சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா செத்து போயிட்டா, இவர் சொல்கிறாரு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு, இதை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்கெல்லாம் சிரித்தாங்க. அப்போ இயேசு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த பிள்ளையோட தாய், தகப்பன், பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களோடு சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பிள்ளையே எழுந்துருன்னு சொன்னார். உடனே அவள் உயிர் பெற்று எழுந்திருந்தா. அப்போ விசுவாசத்தோடு யபிரு இயேசுவை தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ மரித்த தன்னுடைய மகளை உயிரோடு எழும்ப பெற்று கொண்டா.
அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவனுடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றினார். அப்போ நம்பப்படுகிறது எதுவோ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, காணப்படாதவைகளின் நிச்சயம். வேத வசனம் காணப்படாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம கண்ணில் பார்க்குறதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, காணாதவைகள் ஏதோ அது நித்தியமானது. அந்த நித்தியமானதில் நம்ம நம்பிக்கை நிச்சயம் இருக்கணும். எதெல்லாம் காணப்படாதவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பரலோகம், நித்திய ஜீவன், நியாய தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்காட்டா கூட அது நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நிச்சயம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுதான் நமக்குள்ளே இருக்க விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம ஆண்டவருக்காக வாழ செய்து இந்த அதிசீக்கிரமாக நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு அதிக கன மகிமையை உண்டாக்கும் அப்படின்ற நிச்சயத்தோடு நம்ம வாழும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மளால் முடியும். காணப்படாதவைகள் மேலே ஒரு நிச்சயம் இருந்தால் அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தப்படுறவங்களாக இருப்போம். அப்போ நம்மளோட விசுவாசம் கடைசி வரையந்தான் நிலைத்திருக்கிறதா இருக்கணும். பவுல் சொல்கிறது போல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னப்பட்டபடி நம்மளும் நம்பப்படுகிறதுல வேத வசனத்தில் உறுதியாக இருக்கணும். காணப்படாதவைகளாகிய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நிச்சயமுள்ளவர்களாக செயல்படும்போது நம்மளும் பவுலை போல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்கள் எங்களை நம்ப பண்ணின வேத வசனத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காணப்படாதவைகளான பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் உறுதியாக நிச்சயமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர கடைசி பரியந்தமும் ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.